அஸ்ஸலாமு அலைக்கும் விவஸ். இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு எலும்பிச்சப்பழம் எலும்பிச்சப்பழம் அதை நீங்கள் நல்லா சாறு எடுத்து போட்டு அதில் தேனை கொஞ்சம் நீங்கள் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வறட்டு இருமல் குறையும். உங்களோட வறட்டு இருமல் குறையணுண்டா நீங்கள் எலும்பிச்சப்பழ சாறு சாப்பிடுங்க. விவஸ், நீங்கள் கோவாப்பழம் சாப்பிட்டீங்களா? கோவாப்பழம் அதை நீங்கள் நல்லா சாப்பிட்றதுனால உங்களுக்கு பல்லு குத்துகள் இருந்தால் குறையும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீவர்ஸ், உங்களுக்கு வர நகரை நீங்கணுமா? நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? ஒரு கீரை ஒன்றை சாப்பிடணும். என்ன கீரை உண்டா அது என்ன கீரை அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் ஆகிறா? முருங்கைக்கீரைங்க. நீங்கள் முருங்கைக்கீரை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிடும்போது வர நிலமும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. வீவர்ஸ், உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி குறையணுமா? அதுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது ஒரு பழம். சாப்பிட்டா உங்கள் நரம்பு தளர்ச்சி குறையும். என்ன நரம்பு தளர்ச்சி குறையத்துக்கும் பழம் இருக்குதா? அது என்ன பழம்னு குயிக்க சொல்லுங்களேன் என்று ஆவலா நீங்கள் பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அத்திப்பழம் இடவா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நரம்பு தளர்ச்சி குறையும். சரியா வீடியோ வீவர்ஸ்? இது எந்த கடைசி வீடியோ? கடைசி வீடியோன்னு சொல்லக்கூடாது. இது நாளைக்கு உங்களுக்கு மீதி வீடியோ போடுறேன். இதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.